Vivaha, the Chennai Silks. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஆதவர்ஜுனா வேட்புமனு தாக்கல் செய்ய அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கான அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணிக்குள் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் வில்லிவாக்கம் வேட்பாளர் ஆதவர்ஜுனா வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அந்த நடைமுறை பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளில் பார்க்கிறோம். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் தவிக நிர்வாகி ஆதவர்ஜுனா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், ஆதவர்ஜுனா கூட வேற யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, முழு விவரம்? விக்னேஷ், தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதாக ஏற்கனவே அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அக்கட்சியின் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்த நிலையில் அவர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் சிட்கோ நகர் பகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரி, அதாவது சமுதாய நலக்கூடத்தில் அந்த அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே தேர்தல் பரப்புரை போன்ற தொண்டர்கள் நடந்த தற்போது இங்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கலை தேர்தல் நடத்தும் அதிகாரி மைதிலி என்பவரிடம் தாக்கல் செய்கிறார். அவருடன் ஜேசிடி பிரபாகரன், அவருடைய வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஒரு 5 நபர்கள் வந்திருக்கார்கள். தேர்தல் நடத்தை விதியின் பிறகு 100 மீட்டர் தூரத்திற்கு 5 நபர்கள் மட்டுமே உள்ளே வர வேண்டும், வேட்பாளர் உட்பட 5 நபர்கள் மட்டும் உள்ளே வர வேண்டும் என்று விதி இருப்பதால் 5 நபர்களுடன் தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். முன்னதாக இந்த பகுதியை சேர்ந்த கந்தசாமி என்பவர் முதல் நபராக வில்லிவாக்கம் தொகுதியில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் அண்ணாநகர் முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மோகனுடைய மகன் கார்த்திக் மோகன் இன்னும் சிறிது நேரத்தில் இதனத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரோஷினி என்ற திருநங்கை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். விக்னேஷ், முருகேசன், வில்லிவாக்கம் தொகுதியில் இன்னைக்கு யார் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. தவிக என்னுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளிலும் கூட நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமாக தவிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயும் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரியாக எத்தனை மணிக்கு அவர் தாக்கல் செய்கிறார்? அது குறித்த நேரம் உறுதியாகி இருக்கா? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். சரியாக இங்க 12:30 மணி மேல் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு கூறப்படுகிறது. அவர் 12 மணிலிருந்து 1 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். தற்போது வில்லிவாக்கம் தொகுதியில் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் போட்டியிட்டார். வில்லிவாக்கம் தொகுதியில் இது ஒரு விஐபி தொகுதியாக மாறப்பட்டது என்றால் கடந்த முறை திமுக சார்பில் இங்கு திமுக முன்னாள் பேராசிரியர் பொதுச் செயலாளர் பேராசிரியர் பேரன் வெற்றி செல்வன் இந்த தொகுதியில் போட்டியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த தொகுதி ஆதவர்ஜுனா போட்டியிடார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில். அவரை எதிர்த்து ஆதவர்ஜுன் நண்பராக இருக்கக்கூடிய மோகன் என்பவர்கள் பையன் கார்த்திக் போட்டியிடார். இருவரும், கார்த்திக்கும் இவரும் நெருங்கிய நண்பர்கள். இவருடைய நட்பின் அடிப்படையில் தான் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஷனுடைய நட்பும் ஆதவர்ஜுன் கிடைத்தது என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நெருங்கிய நண்பர்கள் இருவருமே வில்லிவாக்கம் தொழில் நேருக்கு நேர் மோதிக்கொள்வதாக கருத்து நிலவுகிறது. முருகேசன், தற்போது நேற்றைய தினம் 234 தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலேயே முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இன்று வேட்புமனு தாக்கலை செய்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய நிர்வாகிகளுமே இன்றைய வேட்புமனு தாக்கல் செய்கிறார்களா? அது குறித்த விவரம் இருக்கா? தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முக்கிய நிர்வாகி அனைவருமே இன்று தினம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை மற்றும் திருச்சி கிழக்கு, சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் வேட்புமனு தாக்கலுக்கு போட்டியிட கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் முதலாவதாக பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து அவருடைய கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளில் மீண்டும் அவர் திருச்சியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு ஏற்படுகிறது. இருப்பினும் தற்போது காலை 11 மணிக்கிலிருந்து 3 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்று நேரம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அவருடைய தொகுதியில்
வேட்புமனு தாக்கல் செய்வதாக கூறப்படுகிறது. அனைவருமே அங்கங்கு தயாராக இருக்கிறார்கள். தற்போது வந்து அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போன்று ஸ்ரீநகர் தொகுதியில் வந்து கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் போட்டியிடுகிறார். அதே போன்று ஆயிரம்விளக்கு பகுதியில் வந்து ஜேசிடி பிரபாகரன் அவர் போட்டியிட்டார். இப்படி முக்கியமான தொகுதி அனைத்தும் பிஜேபி தொகுதிகள் அனைத்திலுமே வந்து சென்னையில் உள்ள முக்கிய பிரமுகர் போட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அருண்ராஜ் வந்து திருச்செங்கோடு தொகுதியில் வந்து போட்டியிட்டிருக்கிறார். இது போன்ற வந்து முக்கிய நிர்வாகிகள், தலைமைக்கல் நிர்வாகிகள், மாவட்ட செயலர் அனைவருமே வந்து இன்றைய தினத்தில் குறிப்பிட்டபடி விஜய் அவர்கள் அறிவித்த அறிவுறுத்தலின்படி 214 தொகுதியிலுமே இன்று 11 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முருகேசன். வில்லிவாக்கம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா. மற்றொரு புறம் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதற்காக அவர் பனையூரில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.